ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டர்க் ஐஸ்லாண்டோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஒரு பக்கம் கார் காணா போச்சு, ஒரு பீஸ்ட் வேற காணா போச்சுன்னு லின்ஷியோட ஆளுங்கெல்லாம் எந்த இடத்துல கரெக்டா காரை தள்ளி விட்டானோ ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ இன்னொரு பக்கம் அவனுக்குன்னு சாதகமா ஆளுங்களை சேர்க்கறதுக்காக சில பிசினஸ் ஆளுங்களெல்லாம் மீட் பண்ணி அவங்க கிட்ட ஐஸ் போட்டு அவன் ஒரு பிளான போட்டுட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள அந்த காரை தண்ணிக்குள்ள இருந்து லின்ஷியோட ஆளுங்க எடுத்துடுறாங்க. காரோட டிக்கியை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பீஸ்ட் இறந்து போய் கிடக்கு. நேரா அதை கூட்டு போயிடுறாங்க. லின்ஷி அங்க வந்துடுறா. இத கண்டிப்பா ஒரு மேட் பிளேட் தான் கொண்டு இருக்கணும், வேற யாராலையும் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா கொல்ல முடியாது அப்படின்னு லின்ஷி நேரா கிளம்பி எந்த இடத்துல நம்ம கேப்டன் இருக்காரோ அங்க போயிடுறா. கேப்டனை கட்டி வச்சு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. மேட் பிளேட் யாரும் இல்லைன்னு சொன்ன, ஆனா ஒருத்தவங்க வந்து பீஸ்ட கொண்டிருக்காங்க. எவ்வளவு தைரியம் தான் எங்க கிட்ட போய் சொல்லிருப்ப? அந்த ஒத்த காலனை தவிர வேற யாரும் மேட் பிளேட் இல்லைன்னு சொன்னல, யாரோ ஒருத்தங்க இருக்காங்க சொல்லு, ஏதோ ஒரு பீஸ்ட கொண்டு போட்டிருக்காங்க சொல்லுன்ட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி கேப்டன் பயங்கரமா கஷ்டப்படுறாரு. அதை ஒரு வீடியோவா எடுக்கிறாங்க. அந்த வீடியோவை எடுத்து அங்க இருக்க டீமுக்கு எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. ஷென்னுக்கு தனியா ஒரு காப்பி போது அங்க இருக்கிற எல்லா ஹண்டர்ஸும் ஒண்ணு சேர்ந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ரத்தம் கொதிக்க ஆரம்பிக்குது. அதுல இந்த கேப்டனோட ஒய்ஃப் இருப்பாங்கல்ல, அவ வேற கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி அழுதுட்டே போயிடுறா. பின்னாடியே சாட்டை பொண்ணு போறா. உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, இப்ப சொல்லித்தரேன் அப்படின்னு எப்படி வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இதே வீடியோவை நம்ம ஹீரோயினும் பாக்குறா. அவளுக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. நேரா அங்க நம்ம ஷென்னை பாக்கிறதுக்கு வந்துடுறா. இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம், போய் ரெஸ்கியூ பண்ணலான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. எங்க நம்ம கேப்டனை கட்டி போட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்கு நேரா வந்து ரெஸ்கியூ பண்றதுக்கு உள்ள ஆளுங்க வர ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். அவனுக்கும் ஆனா தெரியல இங்க ஒருத்தர் பெரியவரை கட்டி போட்டிருந்தாங்க. ஆனா அவர் கூட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. எனக்கு தெரியாதுங்க, நான் இங்க வேலை பாக்குறேன், யார் என்னன்னா எனக்கு தெரியாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷென்னும் ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த ஆள் உடனே ஒரு போனை போட்டு லின்ஷி கிட்ட ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்தாங்க. பயங்கரமா பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அப்படியே பயங்கரமா சண்டை போட்டு அவர் எங்கன்னு கேட்டாங்க. நீங்க நல்ல வேலை கூட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த லின்ஷிக்கு இன்னும் டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. வெளியாளுங்க யாருக்கும் அந்த இடம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி நம்ம பீஸ்டுங்களை பத்தி வெளியாளுங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸே இல்ல. கண்டிப்பா யாரும் உள்ள இருக்கவங்க தான் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறா. இவனா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு, நீ யார் கூட சுத்திக்கிட்டே இருக்கன்னு நான் இப்பதான் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு பாக்கிறதுக்கே அழகா இருக்கா, அவளை நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவா அப்படின்னு லின்ஷி கேக்குறா. இல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஹீரோ சமாளிக்கிறான். இந்த பீஸ்ட் பொண்ணு ஒருத்தி இருப்பாள்ல, சின்ன மாட்ட மூடி வச்சுட்டு அந்த பொண்ணை அனுப்பி நீ ஹீரோ கூடயே கொஞ்ச நாள் அவனை பாத்துக்க வேண்டியது ஓம் பொறுப்புன்னு சொல்லிட்டு லின்ஷி கூடவே அமுச்சு வைக்கிறா. ஹீரோ பாக்குறான், இவன் இருந்தா கண்டிப்பா நம்மளால ஹீரோயின் கூட பேச முடியாது, எந்த பிளானையும் போட முடியாது, எப்படி என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு அவளை கூடவே கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். இந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு அவன் கூடயே இருந்துட்டு இருக்கா. ஹீரோயின் பாக்குறா. ஹீரோட்ட இருந்து எந்த மெசேஜ்க்கும் ரிப்ளையே இல்ல. என்னாச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ள ரெஸ்ட் ரூம் போறேன்னு ஹீரோ போய் சொல்லிட்டு உள்ள வந்து உட்காந்து ஹீரோயின் கூட நான் கொஞ்சம் இடத்துல மாட்டிட்டு இருக்கேன், என்னால வெளியே உடனே வர முடியாது, ஆனா பீஸ்ட்லாம் கிளம்பி எங்கேயோ இடத்துக்கு போறாங்க போல, அந்த நேரம் பார்த்து நம்ம வேற எங்கயாவது செக் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம் அப்படின்னு பாதியிலே பேச்ச வேற பேசியும் முடிக்க முடியல, கட் பண்ணிடுறான் ஹீரோ. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அந்த குட்டி டைம்ல ஹீரோயின் அவங்க மேனேஜரை பாக்குற மாதிரி ஒரு ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அதே ஹோட்டல்ல பின்னாடி சீட்ல ஹீரோயினுக்கு பின்னாடி ஹீரோ உட்கார்ற மாதிரி பக்கத்து டேபிள்ல புக் பண்ணி அந்த பொண்ணும் ஹீரோவும் வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள பேசுற மாதிரியே ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா பர்சனலா பேசிக்கிறாங்க, மத்தவங்களுக்கு புரியாத மாதிரி. ஒரு கிளே தேடி போனேன், அந்த கிளே எங்க நான் போன இடத்துல இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மண் ஏதோ பொம்மை செய்யறதுக்கு தேடுற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்துட்டு இருக்கான். இப்போதைக்கு அந்த இடத்துல வந்து நம்ம நினைச்ச சாப்பாடு கிடைக்காது, அது வேற எங்கேயோ அந்த கடையை மாத்திட்டாங்க போல. ஆனா இப்ப அங்க தேடி போறது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஏன்னா போற பார்த்து சரி கிடையாது. அதனால கூட யாரையாவது துணைக்கு கூப்பிட்டுட்டு அப்புறம் போலாமா அப்படிங்கிற மாதிரி கேப்டனை வேற எங்கேயாவது தேடிப்பாரு. ஆனா அது ரிஸ்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இது நல்லாவே புரியுது. இவங்க ரெண்டு பேரும் பிளான போடுறாங்க, இதுக்கு மேல எதுவும் பேசுறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் ஷென்னை பாக்கிறதுக்கு வரா. ஹீரோ கொஞ்சம் பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் போல, அவனால நம்ம கிட்ட டைரக்டா பேச முடியல. அதனால நம்ம என்ன பண்ணலாம், என்னால அவன் கூட வெளியே வர முடியாது, என்னை ஏற்கனவே சில பேர் பாத்திருக்காங்க, நீ என்ன பண்ற, ஹீரோவோட கூட்டணி வச்சுட்டு அவனோட போய் தேடிப்போ, கேப்டனை தேடுன்னு சொல்ல. ஆனா அந்த ஷென்னுக்கு ஹீரோவை நம்பத்துக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. ஹீரோ வேகமா ஷென்னுக்கு போன் பண்றான். நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா மீட் பண்ணி இந்த பிளானை பத்தி பேசுறதுக்காக ஹீரோயின் சொல்லியிருக்கா, அதனால நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமான்னு கேட்க, நான் உன்னை இப்போதைக்கு நம்பல, உன்னை எப்ப நம்புறேனோ அப்ப கரெக்டா நான் பிளானுக்கு ஓகே சொல்றேன், அது வரையும் நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு போனை கட் பண்ணிடுறான். ஹீரோக்கு இவனோட தொல்லை தாங்க முடியல, இப்பன்னு பார்த்து நம்பாம இருக்கானேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. இங்க நம்ம கேப்டன் இருக்காருல, அவர் வேற ஏதோ இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. பார்த்தா கேப்டனோட சேர்ந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்தாங்கல்ல, அவங்களாம் நாய் மாதிரி கட்டி வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் ஹண்டர்ஸ் எல்லாம் ஏஞ்சு பார்க்க கேப்டன் பாக்குறாரு. கண்ணுல இருந்து அவருக்கு ரத்த கண்ணீர்
உயிர் வராத குறைதான். நீங்க உயிரோட இருக்கீங்கல்ல அது போதும். உயிரோட இருங்க உயிரோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அங்க இருந்து அழுதுட்டே போயிட்டு இருக்காரு. ஹீரோ அவனோட தங்கச்சி பொண்ணு ஒரு தீர்ப்பால அடாப்ட் பண்ண பொண்ணு அந்த பொண்ணை பாக்கிறதுக்கு வரான். நான் சொல்றதுக்குலாம் ஆமா மட்டும் போடு அப்படின்னு அவ காத்து கிட்ட சொல்லி நேரா கூட்டு போய் உட்கார வச்சுட்டு, அம்மா நீயும் டாக்டரும் எப்பதான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கீங்க? சீனியரும் உனக்கு எத்தனை தடவை 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டே இருக்காங்க. காதுல வாங்கிக்கல மாதிரியே தெரியல. பேசாம நீங்க 2 பேரும் ஒரு ட்ரிப் ஒண்ணு போங்க. ஆஹா நீங்க தனியா போனீங்கன்னா பேச கூட மாட்டீங்க. நானும் உங்க கூட வரேன். ட்ரிப் போலாம் அப்படின்னு வேணும்னே நம்ம ஹீரோ பாட்டுக்கு லின்ச்சி முன்னாடியே பேசிட்டு இருக்கான். லின்ச்சி பாக்குறா. சரி ட்ரிப் போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. தோ அவளும் சும்மா தான் இருக்கா. அவளையும் கூட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் உடனே ஹீரோ பாக்குறான். இவ்வளவு வேற கூட கட்டி அனுப்புறாங்க. இந்த பீஸ்ட வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாதே அப்படி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். லின்ச்சி அந்த குட்டி முடி பொண்ணுகிட்ட அவங்கள தனியா எங்கேயும் விடாத, ஃபுல் டைம் வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அவன் ஏதாவது எங்கேயாவது யார்கிட்டயாவது குட்டி மெசேஜ் கொடுத்தா கூட எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் ஒரு கார்ல ஏறுறாங்க. அத்தனை பேரும் அமைதியா வந்துட்டு இருக்காங்க. பின்னாடியே ஏதோ ஒரு கார்ல சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த பீஸ்ட் ஆளுங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு ஹீரோக்கு தெரியுது. எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, ஸ்டாப் பண்ணுங்கன்னு காரை ஸ்டாப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஒரு மோட்டல்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கான். அவன் போனதும் போன் பண்ணிடுறான். நீ எந்த ஊருக்கு வர சொன்னியோ நாங்க வந்துட்டேன். சரி இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்ல இப்ப வந்து பிளான் மாறிடுச்சு. அந்த ஊருக்கு நீ வந்தா சரிப்பட்டு வராது. நான் உன்னை இன்னும் நம்பணும் அப்படின்னா நான் சொல்ற வேற இடத்துக்கு வா அப்படின்னு பிளான மாத்திடுறான். ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. வெளியே வந்துட்டு இல்ல பக்கத்துல போனா அவன் ஒரு சூப்பர் ஹோட்டல் இருக்க ஊரு ஒண்ணு இருக்கு. அந்த ஹோட்டல் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அங்க போலாமான்னு ஹீரோ பிளான மாத்துறான். இந்த விஷயத்த ஹீரோயினுக்கும் மெசேஜ் போட்டுறான். ஹீரோயின் வேகமா ஷென்னுக்கு போன் பண்றா. அவனை நம்புறதுன்னா நம்பு, இல்லனா ஃபோர்ஸ் பண்ணிக்காதன்னு சொன்னால. அவனை எதுக்கு கஷ்டப்படுத்திட்டு இப்படி நம்பாம என்னையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க? இந்த வேலையை நம்ம பார்த்துதான் ஆகணும்னு திட்ட ஆரம்பிக்கிறா. இன்னும் ஒரு தடவை டெஸ்ட் பண்றேன், அப்பதான் நம்ப முடியும். நான் ஒன்னும் வேற இடத்துல இல்ல. அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஷென்னு போனை கட் பண்ணிடுறான். இங்க நம்ம ஹீரோ போற கார் பின்னாடியே இந்த பீஸ்டுங்க எல்லாம் வர அடுத்த காரும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஹீரோ ஒரு வழியா ஒரு இடத்துல நிறுத்துறான். இந்த இடத்துல நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமா மறுபடியும் ஷென்னுக்கு போன் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க பாரு நாங்க இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இப்ப என்ன பண்ணலான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க ஆரம்பிக்க, பாத்துட்டேன் உன் காரை, சரி ஓகே உன்னை நம்பலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கறத இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. ஹீரோயின் பாக்குறா. இங்க இருக்க பீஸ்ட் எல்லாம் கிளம்பி போயிருக்காங்க, வெளியே ஏதோ இடத்துக்கு போயிருக்காங்க. கூட இருந்த ஒரே ஒரு பொண்ணு, அவளும் இப்ப நம்ம ஹீரோ கூட கிளம்பி போயிட்டா. சோ நேரா ஹீரோயின் ஃபார்முக்கு வந்துடுறா. அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு இவ நேரா உள்ள போயிடுறா. உள்ள போய் பார்த்தா இவ கொண்டு போட்டால அந்த பீஸ்ட் அங்க இருக்கு. இன்னும் ஏதேதோ டெட் பாடி எல்லாம் இருக்கு. நார்மலான பீஸ்டுங்களை மனுஷ பீஸ்டா மாத்துறதுக்கான முயற்சி அங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியுது. உள்ள போனா அந்த வெள்ளை முடி வச்சுட்டு ஒரு லேடி, வயசான பீஸ்ட் ஒருத்தி இருந்தால, அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு நிக்க, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, ஆரம்பமும் இதுதான் முடிவும் இதுதான், சொர்க்கமும் இதுதான் நரகமும் இதுதான் அப்படின்னு கதை பேச ஆரம்பிக்கிறா. திடீர்னு அந்த இடத்துக்கு லின்ச்சி வந்துடுறா. ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அந்த லேடி இருக்கால, டக்குன்னு பக்கத்துல இருக்கிறத பத்த வச்சிடுறா வாலண்டியரா. ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கா. 2 பேருக்கும் சண்டை சூடு பிடிக்குது. இதுக்கும் மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வர கார் எடுத்துட்டு அங்கிருந்து வெளியே கிளம்பி போயிட, இங்க மத்த பீஸ்டுங்களுக்கும் மெசேஜ் வருது. காரை திருப்பிட்டு உடனே வாங்க, ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வர கார் திரும்பிடுது. ஹீரோ பாத்துட்டே இருக்கான். அடுத்து பக்கத்துல கூட இருக்கால அந்த பீஸ்டுக்கும் போன் வருது. காரை திருப்பு, இப்பவே திருப்புன்னு கத்த ஆரம்பிக்க, ஹீரோ வேணும்னே பின்னாடி இருக்க கார் மேல போய் காரை இடிச்சு விட்டுறான். இந்த நேரம் பார்த்து பின்னாடி கார சண்டை போடுறதுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்க, அவங்க கிட்ட இன்னொருத்தனை சண்டை போட விட்டுட்டு ஹீரோ நேரம் அதுக்கும் பின்னாடி காருக்கு போயிடுறான். ஆனா இங்க முன்னாடி இந்த பீஸ்ட் இருக்கால, அவளுக்கு தலையில அடிபட்டுருச்சுன்னு அவன் கவனத்தை திசை திருப்புற மாதிரி டாக்டர் அவனுக்கு மருந்து போடுற, தலையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கும் பின்னாடி இருக்க காருக்கு போயிட்டு அதுலதான் ஷென் இருக்கான். இங்க பாரு, சில முக்கியமான விஷயத்தால என்னால வந்துட்டு உங்ககிட்ட தனியா பேசலாம் முடியாது. இந்த டைமை யூஸ் பண்ணிக்க. இதுக்கு மேல நீ என்ன நம்பாம இருந்தனா எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா பீஸ்டுங்களை அழிக்கிறது எனக்கும் ரொம்ப முக்கியம். என் அம்மாவையும் அப்பாவையும் பீஸ்டுங்க தான் கொண்டுடுச்சு. அதனால நீ என்ன நம்புறதை தவிர இப்போதைக்கு உனக்கு பெருசா வர வழி இருக்க மாதிரி தெரியல, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், இது வந்தாலும் போன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ கார்ல ஏறிடுறான். கரெக்டா அதே நேரத்துக்குள்ள நம்ம ஹீரோயினும் சண்டையெல்லாம் முடிச்சுட்டு காரை ஏத்துட்டு கிளம்பி வந்துடுறா. ஷென்னுக்கு போன் பண்றா. ஷென்னு சொல்றான், நான் இனிமே இந்த ஹீரோவை நம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன், 2 பேரும் சேர்ந்து மிஷன்ல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சரி ஓகேன்னு போனை வைக்கிறா. கையில வேற அவளுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இங்க லின்ச்சி கிட்ட எல்லா பீஸ்டும் போயிடுறாங்க. இப்போதைக்கு கூட வந்ததுல ஹீரோ இருக்கான்ல, அவனை தவிர வேற யாருக்கும் இந்த மாதிரி கெட்ட பிளான் போடுறதுக்கெல்லாம் தைரியமும் கிடையாது, திறமையும் கிடையாதுன்னு சொல்ல உடனே பயங்கரமா கோவம் ஆயிடுறா லின்ச்சி. அவனா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா அவனா இருக்கும் போது நான் என்ன பண்றது, சில ஸ்டெப்ஸை எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷென்னை பாக்கிறதுக்கு ஹீரோயின் நேரா வந்துட்டு,
நல்ல வேலை அவன் கூட சேர்ந்து நீ மிஷனுக்கு ஓகே சொல்லிட்ட. இது நாங்க தனியா போனேன்ல, அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்த மண்ணு. அந்த மண்ணுக்கு கண்டிப்பா ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்கு, தானாவே நெருப்பு பத்திக்கிச்சு, என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணோட கொஞ்சம் சாம்பிள கொடுத்துட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க மத்த ஹண்டர்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம், ஏதாவது பிளான் கிடைச்சதா, சொல்லிருக்கா நம்ம நீஜோ சில ஐடியாலாம், ஆனா அதெல்லாம் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்க ஷென்னு பாக்குறான். இப்போதைக்கு அது ஒரு வழிதான் நம்ம கிட்ட இருக்கு, அந்த ஹீரோ கூட கூட்டணி போட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஷென்னு நேரா ஹீரோக்கு கால் பண்ணிடுறான். இல்ல இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, நான் பிளான் போட்டுட்டு உங்ககிட்ட எதுவா இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு ஹீரோ போனை கட் பண்றான். அடுத்து ஹீரோயினுக்கு போன் போட்டு கொஞ்ச நேரம் ஹீரோ கல்ல போட்டுட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா கண்ணாடியில பின்னாடி இவன் நிக்கிறது, லின்சி நிக்கிறது தெரியுது. லைட்டா ஷாக் ஆயிட்டு அதை வெளியே காட்டிக்காம சும்மா ஒரு பொண்ணுகிட்ட கல்ல போட்டு இருந்த சீனியர், நீ பின்னாடி வந்ததை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ பாக்குறா, அந்த சிலை செதுக்கிற பொண்ணு தானே, அந்த பொண்ணை பத்தி கேள்விப்பட்டேன், அவளை பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்றேன், அவ வருவான்னு சொன்னதும் பயங்கரமா ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இங்க ஹீரோயின் கிட்டயும் மேனேஜர் வந்து அது எவ்வளவு பெரிய குரூப், அந்த குரூப்ல உன் கூட ஏதோ ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்காக பிளான் போடணும்னு சொல்லிட்டு டீல் போடுறதுக்கு வந்திருக்காங்க, அந்த லின்சி மேடம் நாளைக்கு ஒன்னு பாக்கணுமா, போய் நீ உங்களை பாத்துட்டு வா அப்படின்னு சொல்ல லின்சி ஷாக் ஆயிடுறா. என்ன பாக்கணுமா, டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து நியூ இயர் வருது போல. நம்ம ஹீரோயின் வீட்டுல ஒரு வேலைக்கார லேடி இருக்காங்கல்ல, அவங்க அங்க இருந்து ஊருக்கு கிளம்புறாங்க. பத்திரமா போயிட்டு வரேம்மா, எல்லா சாப்பாடையும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன், சூடு பண்ணி மட்டும் சாப்பிட்டுக்கோ, சாப்பாடை மட்டும் மிஸ் பண்ணிடாத, நான் போயிட்டு வந்துட்டு உன்னை பாக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிரியவே மனசு இல்லாம அந்த வேலைக்கார லேடியும் கிளம்புறாங்க. ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா, கொஞ்சம் அவளுக்கு டென்ஷனா தான் இருக்கு. ஹீரோ அங்க வந்துடுறான். நிஜமாவே நீ வர போறியா, உனக்கு கொஞ்சம் கூட கவலையா இல்லையா அப்படின்னு கேட்க, வரலாம் பாத்துக்கலாம், நோ சொல்றதால எந்த பலனும் நடக்காது, எனக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அங்க தேடி வந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு, உனக்கும் எனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கா. நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்த, அப்புறம் நம்ம 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்ல, ஓ நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறது பொய் தானா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஹீரோ பாக்குறான், இல்லையா அது உண்மையா, பொய்யா உண்மையா, எனக்கு உண்மையா இருந்தா கூட ஹாப்பி தான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிக்கிறா. பைத்தியக்கார மாதிரி உளறான் பாருன்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆடுறா. ஹீரோ பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். அடுத்த நாள் டின்னருக்கு கூப்பிட்டு இருக்காங்கல்ல, ஹீரோயின் நேரா உள்ள வந்துடுறா. உள்ள வந்தது அந்த மேனேஜர் வேலைக்கார லேடி இருப்பாளே, ஹேண்ட்பேக் எல்லாம் வாங்கி வச்சுட்டு உள்ள போங்கன்னு சொல்ல லின்சி அங்க வந்துடுறா. கூடவே ஹீரோவும் வரான். என்ன எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு தெரியல, என் காதல் விஷயத்தை தலையிடுற மாதிரி இருந்தா நான் உள்ளேயே வரல, கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சமா நடிக்க ஆரம்பிக்க, இல்ல இல்ல பிசினஸ் பத்தி பேசதான் கூப்பிட்டேன், இவன் இருக்கிறத கண்டுக்காதீங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டின்னர் டேபிள்ல கூட்டு போய் உட்கார வைக்கிறா. அங்க அந்த மேனேஜர் பீஸ்டும் நிக்கிறான். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க ஹீரோயின் பாக்குறா. என்ன நீங்க பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் பொதுவா வெளியெல்லாம் வர ஆளே கிடையாது, இப்போவே வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோ மறுபடியும் அவன்கிட்ட பேசுறதுக்கு வர ஹீரோயின் அவனை அவாய்ட் பண்ற மாதிரியே நடிச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் லின்சி பாத்துட்டு தான் இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கிருந்து தனியா அனுப்புறா லின்சி. நான் கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போக விடாம ஷோல்டர்ல புடிச்சு உட்கார வைக்கிறா. நான் சில விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் கூப்பிட்டிருக்கேன், உங்களுக்கும் இங்க யான் இருக்கான்ல அவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்க, இங்க இன்னொரு பக்கம் நம்ம யான் கேட்ட ஹீரோ கிட்ட இந்த மேனேஜர்லாம் உன் காதல் கதையை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எங்க பார்வை ஒரு மோதல்ல தான் ஆரம்பிச்சுது, ஆனா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எப்படி காதல் ஆச்சுன்னு எனக்கே தெரியல, இப்போ நான் அவனை நம்புறதா இல்லையாங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கேன், அந்த குழப்பத்துல இருந்து எப்படி வெளியே வர போறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த கதையை சொல்லும் போது அவ கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துருது. ஹீரோயின் நான் கிளம்புறேங்க, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு கிளம்புறா. ஹீரோ நான் போய் இவ்வளவு டிராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கூடவே போயிட்டு இருக்கான். லென்ஷி பாக்குறா, நேத்து அந்த இடத்த எரிச்ச பொண்ணு கண்டிப்பா இவதான், எனக்கு அதுல டவுட்டே கிடையாது, ஆனா இப்போதைக்கு நியூ இயர் வருதுல சில விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு லென்ஷி சொல்லிடுறா. இங்க இந்த தங்கச்சி பொண்ணு இருக்கால, அவளை கூட்டிட்டு போயிட்டு நியூ இயர் லைட்டிங் எல்லாம் மட்டும் காட்டிட்டு கூட்டு வந்துடுறேன், எங்க பின்னாடி ஆளுங்கெல்லாம் யாரையும் அனுப்பாதீங்க, எதுவும் பண்ண மாட்டேன், லொகேஷனை கூட உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன், பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி போனா போதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இவன் கூட அந்த லைட்டிங் எல்லாம் பாக்கிறதுக்கு வான வேடிக்கை எல்லாம் பாக்கிறதுக்கு லென்ஷி அனுப்பி வைக்கிறா. அப்போ கையில அந்த அடிபட்டுச்சுல ஹீரோயினுக்கு, அதுல இருந்து லேசா ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஹீரோ பாக்குறான், ரத்தம் வருது, நீ என்ன நினைக்கிற, அவங்க நம்ம சந்தேகப்படுறாங்கன்னு நினைக்கிறியா, மத்த எல்லாரையும் கூட நம்ம ஏமாத்த முடியும், ஆனா லென்ஷியை ஏமாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோயினோட வீட்டுக்கு போனதும் அவ கையில புதுசா கட்டு போட்டுட்டு இருக்கான். கட்டு போட்டு முடிச்சுட்டு சமைச்சிட்டு வரேன், நான் போய் ஏதாவது நூடுல்ஸ் பண்றேன் அப்படின்னு அவங்க கிளம்பி வரும்போது பக்கத்துல இருக்க ஒரு பைப்பு தண்ணி பீச்சிட்டு அடிக்க ஆரம்பிக்குது. இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியலையேன்னு ஹீரோ பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோயினும் வந்து தண்ணியில பயங்கரமா நனைஞ்சிடுறா. ஒரு வழியா பைப்பு தானாவே ஆஃப் ஆயிருது. இந்த 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. கிஸ் பண்ணலாமான்னு ஹீரோ பக்கத்துல போயிட்டு இருக்கான். கரெக்டா யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறான். அங்க கரெக்டா சமையெல்லாம் முடிச்சிட்டு நூடுல்ஸ் சாப்பிடுறாங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து. வான வேடிக்கையை வெடிக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் பாத்துட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் டாக்டரும் அந்த தங்கச்சி பொண்ணும் சேர்ந்து வான வேடிக்கையை பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்காவது நான் ஏதாவது வேண்டிக்கிறேன், இந்த தடவை வேண்டது நடக்கிறதான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் பாத்துட்டே இருக்கா. ஹீரோவை பார்த்து லேசா சிரிக்க ஆரம்பிக்க ஹீரோ அவளுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான்.
இந்த 2 பேரும் ஜோடியும் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஹீரோ வீட்ல இல்லன்னு தெரிஞ்சுட்டு அவனோட வீட்டுக்கு லின்சி ஆளுங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கா. வீடு ஃபுல்லா படையெடுத்து தேடுறாங்க. பின்னாடி வந்து பாக்கும்போது அந்த மேனேஜர் இருக்கான்ல, பின்னாடி ஏதோ சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறான். லைட்டா அதை காலால தட்டி பாக்குறான். உள்ள ஏதோ ஒரு லாக்கர் மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ணிடுறான். அடுத்த நாள் காலையிலே ஆகுது. ஹீரோக்கு லின்சி காலையிலேயே போன் பண்ணிடுறா. எப்ப நீ வருவ அப்படின்னு கேட்க, அதோ வந்துட்டே இருக்கேன் சீனியர், கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஹீரோயின் பார்த்து ஏதோ கண்டிப்பா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்ல, ஹீரோ வேகமா போய் அவளை கட்டி பிடிச்சிட்டு, நீ கவலைப்படாத, நான் நல்லபடியா திரும்பி வரதுக்கு எல்லா முயற்சியும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஹீரோ வீட்டுக்கு வரான். அங்க ஆளுங்க எல்லாம் வரத பார்த்ததுமே போனை வேகமா ஆஃப் பண்ணிட்டு கார்ல இருந்து இறங்கின அடுத்த செகண்ட் பக்கத்துல ஏதோ டிச்சு மாதிரி இருக்கு, அதுல போனை அப்படியே பறக்க விட்டுறான். அதுக்குள்ள போய் போன் விழுந்துருது. ஹீரோ நேரா உள்ள போயிட்டு இருக்க. மேனேஜர் கூப்பிடுறான். உன் போன் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். போனா கார்ல வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், எங்கன்னு தெரியலையேன்னு ஹீரோ சமாளிக்கிறான். அதுக்குள்ள எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்ட போல. ஏன் என்கிட்ட போய் சொன்ன, உங்க அம்மாவோட டைரி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ காட்டுறா. டைரி இருக்கட்டும் சீனியர், அதை எதுக்காக வச்சிருந்தேன், அதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னு சொல்றேன், அதை என்கிட்ட கேட்டியா அப்படின்னு கேட்க, இவனை கூட்டு போய் அடைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிடுறா லின்சி. ஹீரோவா அங்க அந்த ஆளுங்க கூட்டு போயிடுறாங்க. இங்க இந்த ஷென்னு தனியா இருந்துட்டு ஏதோ இந்த புக்ல இருந்து நிறைய படிச்சான்ல, அந்த ஒரு பையன் அப்பாவி பையனை வச்சு சில ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்க்க சொல்றான். இது ரெண்டும் ஒன்னா மர்ஜ் ஆயிடுச்சு. அது எப்படின்னு எனக்கு தெரியல, இந்த மண்ணுல ஏதோ பவர் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்லிட்டு இருக்க. நைட் ஆனா வேற க்ளோ ஆக ஆரம்பிக்குது. இதுக்கும் கண்டிப்பா நம்ம ஒரு ராபிட் பத்தி பேசணும்ல, பவர் இருக்க ராபிட், அதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்கிறான். சென்னு சொல்லிட்டு இருக்கான், டர்காய்ஸ் லேண்ட்ல, அதாவது இந்த விண்கல் விழுந்த இடத்துல என்ன மருந்து மண் இருந்ததோ அந்த மண்ணை இங்க கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு அப்படிதான் அர்த்தம் நினைக்கிறேன் அப்படின்னு இவன் கண்டுபிடிச்சதை பத்தி பேசிட்டு இருக்கான். இங்க ஹீரோவை கூட்டு போயிட்டு ஒரு குட்டியா ஒரு இடத்துல அடைச்சு வச்சிடுறாங்க கண்ணாடிக்கு அப்புறம். என்கிட்ட யாராவது பேசுங்கிறான்னு சொல்ல, இங்க பாரு லின்சி மேடம்க்கு மரியாதை கொடுத்துதான் நாங்க உன்னை ஒண்ணும் பண்ணாம இருக்கோம், கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீயே மனுஷனே கிடையாது, மனுஷனுக்கு ஏதோ அக்கறை இருக்க மாதிரி நீ ஒரு பீஸ்டா வந்துட்டு அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிற, உன் வேலையை மூடிட்டு பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். அந்த மேனேஜர் அங்கிருந்து கோச்சிட்டு போயிடுறான். ரொம்ப நாள் ஆயிட்டே இருக்கு, ராத்திரி பகல் போயிட்டே இருக்கு. ஹீரோயின் கான்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றா. ஹீரோக்கு போனும் போல ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இவளுக்கே லைட்டா பயமா இருக்கு. நாள் பகல் ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஷென்னு அங்க இருக்கிற எல்லா பீஸ்டுங்களோட டீடைலையும் எடுத்து அவங்க ஹண்டர்ஸோட சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒண்ணு போடுறான். யாரெல்லாம் எந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணணும், எப்ப போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சுத்தமா ஒரு பிளான் ஒண்ணு போடுறாங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ அவனும் வந்து பிளான் போட்டாதான் முடியும். ஆனா ஹீரோவை கான்டாக்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஷென்னு நேரா நம்ம ஹீரோயினுக்கு கான்டாக்ட் பண்ண, என்னாலே முடியல, அவனை அடைச்சு வச்சுட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்ப அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நாளுங்க ஓடிக்கிட்டே இருக்கு. ஷென்னு கிட்ட வர பிளான வந்து இதுக்கு மேல நடத்தாதுன்னு சொன்னா கேட்கவும் மாட்டான். என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு ஹீரோயின் நேரா அந்த டாக்டர் இருக்கார்ல, அவரை பாக்கிறதுக்கு வந்துடுறா. அங்க ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ், எனக்கு வேற யாரையும் தெரியாதுன்னு சொல்ல டாக்டர் பாக்குறான். அன்னைக்கே நேரா கிளம்பி நான் போய் பார்த்துட்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நாலும் பகலுமா ஹீரோ அந்த இடத்துலயே உட்காந்துட்டு இருக்க. லின்சி விசாரிக்கிறா, ஹீரோ ஏதாவது பண்ணானா அப்படின்னு. எதுவுமே பண்றது இல்ல, அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு தான் இருக்கான். அவனோட ஹிஸ்டரியையும் பார்த்தேன், யார்கிட்டயுமே தப்பா கான்டாக்ட் பண்ணல, எந்த டீலும் போட்ட மாதிரி இல்லைன்னு சொல்ல, இல்ல அவன் ஏதோ பண்ணிருக்கான். அந்த டைரியில அவ்வளவு கோவம் இருக்கு, ஆனா அவனுக்கு என் மேல கோவமே இல்ல. அப்பனா என்ன அர்த்தம், எதையோ நம்ம மறைக்கிறான் தானே அர்த்தம்னு சொல்லிட்டு லின்சி அங்க இருந்து கிளம்புறா. லின்சி அடுத்த நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது டாக்டர் அங்க வந்துடுறாரு. தங்கச்சி போன பாத்துட்டு நான் இவ கூட சும்மா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல லின்சி அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா அந்த வேலைக்கார லேடியை மட்டும் அனுப்புறா, அவங்கள போய் வாட்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தங்கச்சி கிட்ட அந்த டாக்டர் பக்கத்துல இருந்து உட்காந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்க, அண்ணனை காணோம், நானும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன், வீட்டுக்கும் வரவே இல்ல, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி பக்கத்துலயே காட்டிட்டு இருக்கா. இந்த டாக்டர் அவளுக்கு ஏதோ பல்ஸ் எடுக்கிற மாதிரி பாத்துட்டு, பரவாயில்லையே உனக்கு இப்ப இந்த தூக்கம்லாம் நல்லா வருது போல, உடம்பு நல்லா ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான். நேரா வெளியே வந்ததும் அவனை காணோம், அவன் தங்கச்சியே பாக்கல, அவனை எங்கயோ அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நேரா நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறான். அந்த தங்கச்சி நல்லா தானே இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவளை அடைச்சு வச்சிருக்காங்க, ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க, இதுக்கும் மேல என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, அந்த தங்கச்சியை எப்படியாவது முடிஞ்சா சீக்கிரமா வெளியே கூட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிருக்கா. சரி ஓகே, அதை நான் செய்யறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு அந்த டாக்டரும் போனை வச்சிட்டு இருக்கான். இங்க ஷென் ஒரு பக்கமா கிளம்பிட்டு இருக்கான். மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்றான். நாங்க கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த வாரம், இந்த வாரம் வேண்டாம், அவசரப்படாத அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு ஷென்னு போனை வைக்கிறான். அந்த பக்கத்துல அப்பாவி பையன் ஏதோ படிச்சிட்டு இருக்கான். என்னடா இப்ப படிச்ச, திருப்பி படி அப்படின்னு சொல்ல, இதுல ஏதோ ஒண்ணு எழுதி இருக்கு, முழு பௌர்ணமி அன்னைக்கு வர நிலா வெளிச்சத்தை பார்த்து இந்த பீஸ்டுங்க எல்லாம் பயப்படுமா அப்படின்னு இதுல எழுதி இருக்குன்னு அந்த பையன் சொல்றான். என்னைக்கு முழு பௌர்ணமி வருதுன்னு கேட்க, அடுத்த வாரம் புதன்கிழமை முழு பௌர்ணமி அப்படின்னு அந்த பையன் சொல்றான்.
சென்னு மனசுக்குள்ள எதையோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டாக்டர் நேரா ஹீரோயினை பார்க்க வந்துட்டு, சத்தியமா எனக்கு புரியல, ஹீரோவை எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காங்க, எனக்கு தேங்க்ஸ் சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணாத, ஹீரோவை எப்படியாவது காப்பாத்தோம் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு தாடியே முளைச்சிருது பல நாளா அங்கேயே வெயிட் பண்ணிட்டு. அப்படியே ஆனா அதே ரூம்குள்ளேயே அதே இடத்துல சாப்பிடாம கூட உட்காந்துட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.